கேக்குதுல்ல? கேக்குது சார், பேசுங்க. எப்படி சொல்றதுன்னே தெரியல. இந்த நிகழ்வு மட்டும் நான் வராம இருந்தா மிகப்பெரிய இழப்ப சந்திச்சிருப்பேன். எப்படி சொல்றது, எனக்கு உணர்வே தெரியலங்க. அதுக்கு நான் என்ன பேசுறதுக்கு இருக்குன்னு தெரியல. அதுக்கு முன்னால பேசின அந்த 4 பேரும் அந்த கருத்துரை சொன்னாங்க இல்லையா? அதுலயும் பெர்னாட் சந்திரா அவங்க தான் அது கிட்டத்தட்ட இந்த நிகழ்வை பூரணமாவும் அதுக்கு மேலேயும் விமர்சிச்சுட்டாங்க. மிக சிறந்த கருத்துரை தந்துட்டாங்க. அதுக்கு மேல நான்லாம் என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. ஏதோ எனக்கு பட்டதை நான் சொல்றேன். அந்த திருக்குறள்ல இருந்து சும்மா ஆரம்பிச்சிடலாம். ஆறு அந்த தீயினார் சுட்டப்புண் உள் ஆறும் ஆறும் ஆறாதேன்னு அடுத்த தொடர். ஆறும் என்ற ஒரு தொடர் கருத்தால ஆறாதே. இது வள்ளுவரால தான் முடியும். ஆறி போறது உள்ளதான் ஆறுதுக்கு, வெளியே வடுவா தங்கிருது. அந்த திருக்குறளுக்கு அவங்க சொன்ன கதை எல்லாமே ஒரு குழந்தை மனசுல எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு அழகா சொன்னாங்க. அப்புறம் இந்த 3 விஷயத்துக்கு வருவோம். ஒரு கவிதை அவங்க சொன்ன மாதிரி, நம்ம கல்கி துணையாசிரியர் சொன்ன மாதிரி ஒரு கவிதை, ஒரு கட்டுரை, அப்புறம் ஒரு கதை. இந்த அழகான ஒரு வரிசையில அந்த கவிதை, கட்டுரை, இந்த கதை 3லயும் ஒரு பொருத்தம் இருக்கிறதா நான் பார்க்கிறேன் சார். அதாவது இலக்கியத்துல பிரச்சார இலக்கியம், அதாவது பிரச்சாரம் சார்ந்த இலக்கியம், பிரச்சாரம் சாராத இலக்கியம்னு 2 சொல்லிடுவாங்க சார். 2ஆ பிரிச்சிடலாம் அது. ஆனா பிரச்சாரம் சாராத இலக்கியம்னு சொல்றது கூட ஒரு பிரச்சாரம் தான். பிரச்சாரம் இல்லாத இலக்கியம் இல்ல. இன்னைக்கு திருக்குறள்ல இருந்து இப்போ வரைக்கும் பிரச்சாரம் சார்ந்த இலக்கியம் தான். அப்துல் ரஹ்மான் எதை பிரச்சாரம் பண்ணாரு? அதுதான் அந்த கவிதையில இருந்து நமக்கு தெரிய வருது. ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர். ஒரு பெரிய அவர் சொன்ன மாதிரி ஒரு இஸ்லாமிய மார்க்க சிந்தனையாளராகவும் அதே சமயத்துல ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் அவர் இருந்தாரு. இது கவியரங்க கவிதைகள்னு அறிமுகப்படுத்தினாங்க. கவியரங்க கவிதைகள் முன்கூட்டி திட்டமிடப்படும். முன்கூட்டி திட்டமிடாத கவிதைகளாக அமையாது. இது திட்டமிடப்பட்ட கவிதைகள் என்பதனால அதுல இருந்து ஒரு நல்ல கவிதையை நான் தெரிஞ்சுக்கிட்டது அந்த ஆடை எது, அது என் மனசுல ரொம்ப பதிஞ்சுதுங்க. காகிதப்பூ மணக்குமா, நீங்கள் முரசொலியை நுகர்ந்து பாருங்கள், ஈரோடு மனம் வீசும். இது எனக்கு பாரதிதாசனை ஞாபகப்படுத்துச்சு. அறிஞர்தம் இதய ஓடை ஆழநீர் தன்னை முண்டு செறிதரும் மக்கள் எண்ணம் செழித்திட ஊட்டி ஊட்டி குறுகிய சேகள் சீர்த்து குவலையும் ஓங்கச் செய்வாய் நறு மலர் இதழ் பெண்ணே என்று ஒரு பத்திரிகையை சொல்வார். நறு மலர் இதழ் பெண்ணே உன் மனம், அது அந்த இடத்துல பாரதிதாசன் நிற்பார். அப்போ இந்த அந்த நலம் காணார் உன் நறு மலர் இதழ் பெண்ணே உன் நலம் காணார் ஞானம் காணார் என்று பாரதிதாசன் முடிப்பார். அந்த ஒரு கவிதைக்கு அல்லது கவிதையை தாங்கி வருகின்ற ஒரு பிரச்சார பத்திரிகையாகட்டும், அந்த இலக்கிய மனம் என்பது நிச்சயம் உண்டு. அப்துல் ரஹ்மானிடம் ஈரோடு மனம் வந்ததில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. அந்த கவிதை சுவத்தை தந்த தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அப்புறம் பிரியா மனோகரன், இப்படி எல்லாம் பேச முடியுமானே தெரியலங்க. முதலே பாராட்டிடுறேன். ஒரு பெரிய ஒரு கட்டுரை தொகுப்பு எடுத்துட்டு, அதுவும் ஒரு பெண் எழுதிய கட்டுரை, ஒரு பெண் பேசுவது, பேசா பொருளை ஒரு பெண் எழுதுகிறார்கள், அதை நமக்கு பேசுகிற பொருளாக அவர் மாற்றி தந்தார்கள். அவங்க ஆண்டாளுடைய ஒரு கவிதையை லிங்கம் தோழர் அறிமுகப்படுத்தினார். எனக்கும் அந்த இடத்துல தொடங்கலான்னு போல தோணுது. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்திருக்குமோ என்று ஆண்டாள் திருமாலுடைய இதழ் சுவையை சங்கிடம் கேட்பதாக அந்த கவிதை. இவளே கேட்டுவிட்டால் கூட குற்றமாகி விடுமோ என்னமோ தெரியவில்லை, சங்கிடம் கேட்பதாக அந்த கவிதை வரும். பெண்கள் காமத்தை பற்றி பேசுவது கேள்விக்குறியாகி விடுகிறது. அதே சமயம் ஆண்கள் பேசுவது கேள்விக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது என்பதை அந்த நூலில் இருந்து நாம் தெரிந்து கொள்கிறேன். உடல் என்னும் வெளி என்று அம்பை ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். அதிலே பெண் எழுத்தாளர்கள், பெண் இலக்கியவாதிகளை பற்றி பட்டியலிட்டு அவர்கள் இன்று வரை தமிழில் செய்த சாதனைகள், அவருடைய பேச்சு, அந்த வழக்கங்கள், இலக்கிய வழக்குகள், அவர்கள் இலக்கியத்தில் சாதித்தது என்ன, பெண்களுக்காக அவர்கள் எழுதியது என்ன என்பதெல்லாம் அந்த நூலிலே வரும். அந்த நூலோடு இந்த நூலை அதில் பட்டியல் இட்டார்களா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த லதா எழுதிய நூல் அதில் முதன்மையாக இடம்பெறக்கூடிய நூல். இது பெண்களுக்கானது மட்டுமல்ல, ஆண்களுக்குமானதுதான். இதை பற்றி அதிகமாக நான் என்ன சொல்லவிருக்கிறது என்பதில் நிறைய சொல்லிவிட்டார்கள். அதை நான் படிக்கவில்லை. படித்து விட்டு நிச்சயமாக அதுக்கு விமர்சனம் எழுதுவேன். இது முதல் பதிவு அல்லது முதல் விமர்சனம் என்று சொல்லப்பட்டது. அப்படி அல்ல. சற்றேறக்குறைய 5:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கியது. நான் 5 மணிக்கு முகநூலை பார்த்தேன். அதில் வாசிப்போம் தமிழ் இலக்கியம் பகுதியில் சங்கர சார் சரவண மாணிக்க வாசகம் இதுக்கு ஒரு விமர்சனம் எழுதியிருக்கிறார். மிக அருமையா இருக்கிறது. இன்று பிரியா மனோகரன் பேசியதற்கு அது ஒரு அழகான முன்னுரை போல இருக்கிறது. அந்த குழுமத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அதை தயவு செய்து பாருங்கள். முடிந்தால் நான் என்னுடைய முகநூல் தளத்தில் அதை நான் பகிர்கிறேன். அதுதான் முதல் விமர்சனமாக நான் படித்தேன். அதற்கப்புறம் இன்று பிரிய மனோகரனுடைய இந்த உரை மிக அருமையாக இருந்தது. பாராட்டுக்கள்.
அடுத்து நம்ம காசி அவர்கள் சாயாவனம். நான் வந்து ஒன்று சொல்லிடணும். இந்த சாயாவனத்தை நிறைய விமர்சகர்கள் விமர்சிச்சிருக்காங்க. நான் இன்னும் படிக்கல. அந்த வாய்ப்பு இன்னும் வரல. படிக்கணும். ஆனா சாக்கந்தசாமியினுடைய இன்னொரு நூலை படித்து முடிக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறது. அது புதுடில்லி. அது அதுல வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அது கதையே இல்லையோன்னு தோணுது. அவரு நம்ம கல்கி துணையாசிரியர் சொன்னாங்க, கதையிலிருந்து கதையை அப்புறப்படுத்துவதே என்னுடைய வேலை என்று கந்தசாமி சொன்னார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். உண்மையிலே பார்த்தா நான் அந்த கதையை படிக்கும்போது, அந்த கதையிலிருந்து அந்த கதையை வெளியேற்றுகிறது போல் தான் தெரிகிறது. நான் முழுதும் படித்தால் தான் அதை சொல்ல முடியும். இன்னும் ஒரு 30 பக்கம் பாக்கி இருக்கிறது. ஆனால் இவர்கள் சொன்ன தமிழன் காசி அவர்கள் சொன்ன கதை தான். அதிலே ஒரு அருமையான வனம் அழிகிற கதை இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஆரம்பம் ஒண்ணு இருக்குங்க. காண்டவ வனத்தை தீ வச்ச கதை மகாபாரதத்துல இருக்கு இல்லையா? அந்த ஒரு இந்திரபிரஸ்தம் என்ற ஒரு நகரத்தை உருவாக்குவதற்காக அந்த வனத்தை அழித்து, அந்த வனத்தில் உள்ள உயிர்களை அழித்து, மரங்களை அழித்து ஒரு நகரத்தை உருவாக்குவார்கள். மகாபாரதத்துல பார்க்கிறோம். அதுல இருந்து பார்த்தோமானால் இன்னைக்கு வரைக்கும் மனிதன் கண்டுபிடிச்சதுலயே இந்த காடை அழிக்கிறது, வனத்தை அழிக்கிறது, நிலத்தை அழிக்கிறது இது தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கு. அதனுடைய அந்த அரசியலை சொல்கிற அந்த நாவல் நிச்சயமாக படிக்க வேண்டியது. நான் இன்னும் படிக்கவில்லை. படி படிக்க தூண்டுகிற அவர்களுக்கு அவர்கள் பேசினார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. மிக நல்ல நிகழ்ச்சி. நன்றாக தொகுத்து லிங்கம் தோழர் அவர்கள் வழங்கினார்கள். அந்த தொடர்ச்சி அதை தொடர்ந்து அந்த கருத்துரைகளும் ஒவ்வொன்றும் முக்கியமானது. எதையும் எதையும் சொல்ல முடியாது. அத்தனை பேரும் இந்த நிகழ்வை அருமையாக கூர்ந்து அவதானித்து அழகாக சொன்னார்கள். மிக்க நன்றி. வணக்கம்.